அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நிலையற்று இந்த காரியத்தை குறித்து நம்ம ஆவியானவர் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த 2 பிரமாணங்களை குறித்து வெளிப்படுத்துகிற வேலை இது எவ்வாறாக கிரியை செய்தது என்பதை குறித்து தான் இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்துகிற நாட்களாக 41ஆம் நாளாக இதை வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தில் ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். இங்கே நம் கர்த்தர் ஆபிரகாமோடு காரியம். ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இப்போ நிலையற்று அப்படின்னா என்ன? நிலையற்று முதலாவது நிலையான ஒரு இடத்தை தான் இவனுடைய தாய் தகப்பனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார். அது ஒரு நிலையான இடம். பின்பு அதிலிருந்து விரட்டப்பட்டார்கள். நிலையில்லாத ஒரு இடமாயிடுச்சு. இங்கே காயினுக்கும் அதே நிலைமை தான். நீ நிலையற்றவனாய், அதான் உனக்காக நிலையான ஒரு இடம் இல்லாமல் நீ ஜீவனம் பண்ணும்படியாக நீ அலைந்து திரிவாய். சரி, அதே வார்த்தையில் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. இதை தான் நேற்றைய தினம் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி நாம் விதைச்சோம்னா அதனுடைய அறுவடை நமக்கு குறைவாகவும் இல்லை அதிகமாகவும் கிடைக்கும், நிலையாக இருக்காது. விதைக்கிறது மாத்திரமல்ல, சகலம் விதைக்கிறது என்பது நம்முடைய கிரிகைகள். இந்த கிரிகைகள் எங்கேருந்து வரோம்னா ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த கிரிகைகளுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா கண், காது, இருதயம், இம்மூன்றிலிருந்து வெளிப்படுகிற எல்லா காரியமும் கிரியை தான். இப்போ கண்ணால் ஒரு பார்த்தோம்னா நம்ம பார்க்குற பார்வையில் ஒரு தீமையான பார்வையாக இருந்ததுன்னா அது அதனுடைய கிரிகையாக மற்றொரு இடத்துலேருந்து நமக்கு விரோதமாக எழும்பி வரும். அதே மாதிரி நம்ம கேட்கிற செவியில் நம்ம கேட்குற காரியங்கள் சத்தியத்துக்குண்டான காரியம் என்றால் சத்தியத்தின்படி அந்த வார்த்தைகள் நமக்கு உள்ளாக சென்று நம்மளை பரிசுத்தமாக்கும். அதே போல் இருதயம், இந்த இருதயத்திலும் சரி நம்ம என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ அது வெளிப்படுவது தான் கிரியை. இங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய கிரியையாக நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ எப்படி நீ கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை விதைக்கிறையோ அது அதுக்கு உனக்கு ஒரு பலனை கொடுக்குற மாதிரி இருக்காது. குறைவுகளாகவும் நிறைவுகளாக தான், ஒரே காரியமாக இராது, நிறைவான காரியமாக இராது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போது நிறைவு எப்போ தான் கிடைக்கும்? நிறைவு எப்பொழுது கிடைக்கும்? சரி, எப்போ நிறைவு கிடைக்கும் தெரியுங்களா? இதுவரைக்கும் நாம் பரிபூர்ணத்தில் தான் இருக்கிறோம். அதாவது நம்ம எண்ணின காரியமோ எப்படியாவது நிறைவேற்றும், இந்த பூமிக்கு உண்டான காரியமாக. இது பரிபூர்ணம். அப்போ சம்பூர்ணம் எப்போனா இயேசு கிறிஸ்துவோடு நம்ம எப்பொழுது அண்டிக் கொள்கிறோமோ அப்பொழுது தான் நமக்கு சம்பூர்ணம். அது வரைக்கும் நிறைவு இல்லாதது. இப்போ எப்படி நிறைவு உண்டாகுதுன்னு பார்க்கலாம். அதே ஆதியாகமும் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12வது வசனம். அதாவது இந்த பூமி உனக்கு விளைச்சலை கொடுக்காது, நீ பயிரிடுறதுல உனக்கு குறைவுகள் தான் உண்டாகும், உனக்கு பலன் கொடுக்காதுன்றாரு. அதே ஆதியாகமும் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே பூமி தான்
சர்வலோகத்தில் இருக்கிற அதே பூமி தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, காயினுக்கு கொடுத்த காரியத்தில் நீ பயிரிடும் போது அது உனக்கு பலனை இனி அதுக்கு உனக்கு கொடுக்காது. அதே பூமி தானே ஈசாக்கு விதைக்கும் போது அதே தானே ஈசாக்கு வரணும். ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால தான் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இதை தாங்க சொல்கிறான். நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் பரிபூர்ணம் தான். ஏன்னா பூர்ணப்படலை. பூர்ணம் எப்போ படணும்னா நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கும்போதும், ஆனால் நம்ம உள்ளத்தில் ஒரு எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, என் கிறிஸ்து எப்போது வருவார், அவர் வந்தால் நான் கண்டிப்பாக அவரோட நான் போயிடுவேன். இந்த ஒரு காரியம் இருக்கு இல்லையா உள்ளத்தில், இந்த ஒரு காரியம் இது குறைவு. ஆனாலும் எப்பொழுது நிறைவாகும் என்றால் அந்த கிறிஸ்துவோட நானும் அவரோட போயிடுவேன்னு சொல்கிறேன். அந்த கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகிறோம் பாருங்க, மறுரூபமாகறமே, அப்போ தான் நம்ம சம்பூர்ணம். இந்த காரியத்தில் இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான்னா நம் இரட்சகரோட அவருக்கும் காயினுக்கும் இருந்த உறவு அதோட முடிந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய கரத்தில் உள்ள பாதுகாப்பின்படி அவன் அதை இழந்தான். இங்கே நிலையற்று என்றால் ஒரே நிலை எங்கேருந்துன்னா தேவனோடு இருக்கும்போது தான் நிலை. இந்த தேவன் இல்லாத இருக்கும்போது அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு, நம்ம ரட்சிப்பு அடையாமல் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை என்னவென்றால் நிலையற்ற வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய தேவைகளை எண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை ஏன் ஆண்டவரிடத்தை நம்ம ஏன் கேட்குறோம், ஏன் நம்ம அவரோட கேட்குறோம்? ஏனென்றால் அந்த ரட்சிப்பின் மூலியமாக நாம் பரிபூர்ணம் அடைந்துட்டோம். இந்த உலகத்தை சார்ந்தோர்கள் போல அல்ல, பரிபூர்ணம் அடைஞ்சிட்டோம். நிலையானவர் அவர் ஒருவர் தான் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுள்ள முழுமையான காரியம் இதுவாக தான் இருக்குது. அவரை அண்டி கொள்ளாதவர்கள் நிலையற்றவர்களாகத்தான், காயினை போல. அதான் நிலையற்று இந்த வார்த்தையின் மூலியமாக ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உங்களுடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.